அனைவருக்கும் வணக்கம். சென்சஸ் 2027 தமிழ்நாட்டில் முதல் கட்டமா ஆகஸ்ட் 1லிருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் 30 தினங்கள் நடைபெற இருக்கு. இந்த 30 தினம் காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு அரசு ஊழியர் நம்ம வீடுகளுக்கு வந்து 34 கேள்விகளை கேட்டு அதை அவங்க மொபைலில் இருக்கிற ஒரு ஆப்பில் அவங்க அந்த பதில்களை உள்ளீடு செய்வாங்க. இதற்கு 15 தினங்களுக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 17லிருந்து ஜூலை 31 வரைக்கும் நம்ம வீடுகள பத்தின கேள்விகள நாமளே உள்ளீடு செய்வதற்கான காலகட்டம். இந்த ப்ராசஸ்க்கு செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்னு பேரு. இன்னைக்கு ஜூலை 17, இன்றிலிருந்து தொடங்கி ஜூலை 31 வரைக்கும் நாமளே செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல்ல போய் நம்ம வீடுகள் பத்தின தரவுகள குடுத்தா, களத்துக்கு வரக்கூடிய ஆசிரியர்களோட வேலைப்பளு மிக எளிதாகவும், மிக குறைவாகவும் மாறும். இந்த செல்ஃப் எனுமரேஷன் ப்ராசஸை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட மொபைல் அல்லது டேப் அல்லது லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பில் ப்ரௌசரில் sc.census.gov.in அப்படின்னு அட்ரஸ் பாரில் நீங்கள் உள்ளீடு செஞ்சாலே செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலுக்குள்ளே நம்மளால் எளிதில் போக முடியும். ப்ரௌசரில் அட்ரஸ் பாரில் sc.census.gov.in எஸ்சிங்கிறது செல்ஃப் எனுமரேஷன், கவுங்கிறது கவர்மெண்ட்டை குறிக்குது. இந்த வெப் அட்ரஸை நம்ம ரொம்ப ஈஸியாகவே மனசில் வச்சுக்கலாம். இப்போது இந்த போர்ட்டல் காலையில் 6 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் மட்டும்தான் வேலை செய்யும் அப்படிங்கிறத நாம் நினைவில் கொள்ளணும். இந்த இடத்துல மாநிலம் அப்படின்னு இருக்கிறதுல நாம் தமிழ்நாடு அப்படின்னு தேர்வு செய்கிறோம். தமிழ்நாடுன்னு தேர்வு செஞ்சதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா உங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை பயன்படுத்தி உங்களுக்கு கிளியராக அது தெரிகிற வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற அந்த கேப்சாவை நாம் சரியாக உள்ளீடு செஞ்சு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முதல்ல ஹிந்தியில் வரும், கீழே ஆங்கிலத்தில் வரும். இதை நம்ம படித்து முடித்து ஓகே அப்படின்னு கொடுக்கணும். இப்போது தமிழ்நாடு செலக்ட் ஆகிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு இருக்கும். இந்த நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் அப்படிங்கிறது குடும்பத் தலைவரின் பெயர். குடும்பத் தலைவர் அப்படிங்கிறவங்க ஆணாக தான் இருக்கணும், இல்லை அதிகமாக படிச்சிருக்கணும், இல்லை அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு எந்த விதியும் இல்லை. இது அந்த குடும்பத்தில் தங்கி இருக்கக்கூடியவர்கள், அந்த குடும்பத்தில் அதிகமாக முடிவு எடுக்கிறது யாரோ அவங்க பெயரை உள்ளீடு செய்யலாம். இதில் ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கணும். அது அந்த ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறவங்களோட மொபைல் நம்பராக இருக்கணும். கூடுமான வரைக்கும் அந்த குடும்ப தலைவரின் மொபைல் நம்பராக இருக்கிறது நல்லது. இந்த செல்ஃப் எனுமரேஷன் ப்ராசஸ் நீங்கள் செய்யும்போது எந்த மொபைல் நம்பரை பயன்படுத்துகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை பயன்படுத்தி ஒரு தடவை மட்டும்தான் செல்ஃப் எனுமரேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த செல்ஃப் எனுமரேஷன்கிறது ஒரு குடும்பத்தின் சார்பில் ஒருவர் செய்தாலே போதும். ஒரு குடும்பத்தில் ஒரு தடவைக்கு மேலே செல்ஃப் எனுமரேஷன் பெயரதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுது. மொபைல் நம்பர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் போடுறதுக்கான ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இமெயில் ஐடி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா அது ஆப்ஷனல். ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் பிழை இல்லையான்னு பார்த்துங்க. இந்த +91 எல்லாம் போடாமல் 10 இலக்க மொபைல் நம்பரை மட்டும் போட்டிருந்தீங்க அப்படின்னா வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. ஒன்ஸ் நம்மளோட ஹவுஸ் ஹோல்டு பெயரை, ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு பெயரை என்ட்ரு பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் அதை உறுதிப்படுத்திட்டு மொபைல் நம்பர் கொடுங்க. அந்த மொபைல் நம்பர் ஏற்கனவே வேறு எந்த செல்ஃப் எனுமரேஷன் ப்ராசஸ்க்கும் யூஸ் பண்ணலையான்னு பார்த்துட்டு அந்த மொபைல் நம்பரை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஒன்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை உள்ளீடு பண்ணுங்கள். குறிப்பாக அந்த ஓடிபி உள்ளீடு பண்ணும்போது உங்களுக்கு லாங்குவேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ லாங்குவேஜ் ஆப்ஷனை முதல்ல என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ கடைசி வரைக்கும் அதுதான் இருக்கும், நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அதைய மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சுது அப்படின்னா நம்மளோட கொஷனர் டேபுக்குள்ளே நம்மளால் போக முடியும். ஓடிபி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்கள். ரீசெண்ட் ஓடிபி கொஞ்சம் நேரம் கழித்து கூட கொடுங்க. ஸோ ஓடிபி ரிசீவ் ஆகும்போது நம்ம மொபைல் கொடுத்தோமோ அந்த மொபைலில் டவர் லொக்கேஷன் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜை கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட கேள்விகள் இருக்கிற டேபை நோக்கி நம்ம போவோம். குறிப்பாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் தெளிவாக படிச்சுக்குங்க. ஸோ இந்த இடம் தான் மிக முக்கியமான இடம். இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம மாநிலத்தை தேர்வு செஞ்சனால இந்த இடத்துல மாவட்டத்தை நாம் தேர்வு செய்யணும். மாவட்ட தேர்வு செஞ்சோன்னே நீங்கள் எந்த வீட்டுக்கு செல்ஃப் எனுமரேஷன் பண்ணுறீங்களோ அந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கிற பின்கோட் நம்பரை உள்ளீடு செய்யுங்க.
அதை செஞ்சதுக்கப்புறம் கீழே ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு லேண்ட்மார்க்கை உள்ளீடு செய்யுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஏற்கனவே மேப் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ இதில் லிஸ்ட் டவுன் ஆகலைன்னா எது உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆகிற மாதிரி இருக்கோ உங்களால் லொக்கேட் பண்ண முடியுதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லொக்கேஷன் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இந்த மேப்பை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லேண்ட்மார்க் கொடுத்துருந்தீங்களோ அந்த லேண்ட்மார்க் ஐடென்டிஃபையாக ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் மார்க்கர் அங்கே வந்து இருக்கும். ஸோ இதில் இருந்து நீங்கள் ட்ராக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு மேலே இதை கொண்டு வந்து வைக்கணும். செல்ஃப் எனுமரேஷன் பண்ணுறவங்க கவனத்தில் வைக்க வேண்டியது லேண்ட்மார்க் கொடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம வீட்டுக்கு அருகில் கொண்டு வந்து வைக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனமாக பண்ணணும். உங்கள் மவுஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்ட்ரோல் பட்டனையும் ப்ளஸ் அந்த ஸ்க்ரால் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேப்பை இன்னும் நல்லா ஜூம் பண்ண முடியும். இதே நீங்கள் லேப்டாப்பில் பண்ணாமல் மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் இன்னும் கொஞ்சம் மேப்பை ஜூம் பண்ண முடியும். ஒன்ஸ் லேண்ட்மார்க்லேருந்து உங்கள் வீட்டை லொக்கேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் லொக்கேஷன் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடு லொக்கேட் ஆயிரும். ஸோ இப்போது மேலே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. நீங்கள் ஒருவேளை தவறாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு தோணுச்சுன்னா மறுபடியும் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரீசெட் பண்ணி மறுபடியும் லேண்ட்மார்க்கை ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் வீட்டுக்கு மேலே அதை ப்ராப்பராக லொக்கேட் பண்ணுங்கள். இதை சரியாக செஞ்சிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் நம்மளோட ப்ராசஸில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துங்கும்போது உங்களுக்கு உங்கள் லொக்கேஷன் ரெசிடென்ஸ் பற்றின தரவுகள் வரும். அது சரிதானா அப்படின்னு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கேள்விகள் நோக்கி நகர்வோம். ஸோ இங்கே சென்சஸ் ஹவுஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நம்ம மேற்கொண்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதை நாம் கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டிராஃப்டாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு பிற்பாடு கூட நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இங்கே முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட தரை என்ன மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது பெரும்பாலும் இருக்கோ ஒருவேளை மல்டிபிள் மெட்டீரியல்ஸ் உங்கள் ஃப்ளோரில் இருந்தாலும் வீடில் பிரதானமாக எந்த மெட்டீரியல் அதிகமாக எந்த மெட்டீரியல் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதை தேர்வு செய்யுங்க. தரை முடிஞ்சதுக்கப்புறம் செவர் பற்றின கேள்வி இருக்கும். செவருக்கான மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன மெட்டீரியல் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதை உள்ளீடு செய்யுங்க. செவுறு பற்றின கேள்வி வரும்போது வெளிப்பூச்சில் நீங்கள் டைல்ஸ் ஏதாவது ஒட்டியிருந்தால் கூட அந்த செவுரோட மூலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மூலம் என்ன அப்படிங்கிறத சரியாக உள்ளீடு செய்யுங்க. அதுக்கப்புறம் சென்சஸ் ஹவுஸோட ரூஃப். சென்சஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது நாம் இப்போதைக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா நாம் தங்கி இருக்கிற வீடு அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஸோ அதோட ரூஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட ரூஃப் என்ன மெட்டீரியலோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த கேள்விகள் 3 அடிப்படையில் அந்த கட்டடத்தோட தன்மையை பற்றியதாக இருக்கும். இந்த 3ஐயும் நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் அடுத்த கொஷின்ஸ் நோக்கி நகரலாம். கண்டிஷன் ஆஃப் திஸ் சென்சஸ் ஹவுஸ். இந்த வீடு என்ன நிலையில் இருக்குது, நல்ல நிலையில் இருக்குது, சுமாராக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஒரு வேளை இதில் எந்த ஆப்ஷன்ஸ்லையாவது உங்களுக்கு கேள்விகள் பற்றின புரிதல் இல்லைன்னா கேள்விக்கு ஒட்னாப்பில் இருக்கிற இந்த ஐ மாதிரி இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேள்வியோட டீட்டெயிலை புரிஞ்சுக்கலாம். அப்போது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எனி டைம் இங்கே இருக்கிற எஃப்ஏக்யூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஃப்ளோரை பற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளோரை பற்றின விஷயங்களை அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டெப்பை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கு நம்ம ரேஷன் கார்டு பற்றின விஷயங்கள் எல்லாம் வச்சு நாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வீட்டில் தங்கி அந்த வீட்டிலையே சாப்பிட்றவங்க அத்தனை பேருமே அந்த குடும்பத்தின் உறுப்பினர். சென்சஸோட டெஃபினிஷன் படி இதுதான். ஆகவே நம்ம அவங்க சொந்தக்காரங்களாவோ ரத்த பந்தமாகவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை.
உதாரணத்துக்கு ஒருத்தங்க வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஹோம் நர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க அதே வீட்டிலேயே தங்கி அவங்க அங்கேயே சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த ஹோம் நர்ஸையும் நாம் அவங்க அந்த குடும்பத்தில் ஒருவராகத்தான் எடுக்கணும். இந்த குடும்பத்தில் ஒருவர், அந்த குடும்பம் அப்படிங்கிறத நீங்கள் சென்சஸ் டெஃபினிஷன் படி ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரே வீட்டிற்குள் தங்கி ஒரே சமையல் அறையில் சாப்பிடும் அனைவரையும் நாம் ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதே மாதிரி யாராவது பணிப்பெண் இருக்கிறாங்க, அவங்க வீட்டோட தங்கி பணிப்பெண்ணாக வேலை செஞ்சு நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடையே அவங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களும் அந்த குடும்பத்தில் உறுப்பினர் அப்படின்னு தான் சென்சஸ் படி நாம் கருத்தில் எடுத்துக்கணும். ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க பையனோ பொண்ணோ வெளியூரில் தங்கி படிக்கிறாங்க, லீவுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க நம்ம பையனாவோ பொண்ணாவோ இருந்தாலும் கூட அவங்கள நாம் இந்த குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கையில் சேர்த்தக்கூடாது. அவங்க தற்சமயம் எங்கே தங்கி இருக்கிறாங்களோ, ஒருவேளை ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்கன்னா அந்த ஹாஸ்டலோட டேட்டாவில் அவங்க பெயரை குறிப்பிட்டுருவாங்க. அப்போ யார் பிரதானமாக அந்த வீட்டில் தங்கி இருக்கிறாங்களோ அவர்களின் எண்ணிக்கையை நாம் விடுபடாமல் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டை தீர்மானம் பண்ணிட்டனால அதை இங்கே நம்மளால் மாற்ற முடியாது. அடுத்தது அந்த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க அந்த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு எஸ்சியா எஸ்டியா அல்லது அதர் பிரிவா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எஸ்சி எஸ்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டியலை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். நம்ம எஸ்சியா எஸ்டியா அப்படின்னா அது என்ன உட்பிரிவில் வருதோ அது அந்த பட்டியலில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எஸ்சி அல்லது எஸ்டியை தேர்வு செய்ய முடியும். இது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமானது, இது நீங்கள் குடும்ப தலைவர்னு யாரை குறிப்பிட்டிருக்கீங்களோ அந்த குடும்ப தலைவரோடது மட்டும்தான் இருக்கும். ஸோ சில நேரங்களில் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் ஒன்றா ஒரு அறை எடுத்து தங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த கல்லூரி மாணவர்களுக்கு குடும்ப தலைவர்னு யார் வருவாங்கன்னா அவங்களில் யார் பிரதானமாக முடிவெடுக்கிறாங்களோ அவங்க அந்த டேட்டாவை அங்கே உள்ளீடு செய்யணும். ஸோ இப்போ அந்த டேட்டாவுக்கு உட்பட்டு அந்த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு யாராக குறிப்பிட்டிருக்காங்களோ அவங்களோட தரவை தான் நாம் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த எந்த வீட்டுக்கு நீங்கள் செல்ஃப் எனுமரேஷன் பண்ணுறீங்களோ அந்த வீட்டு ஓனர்ஷிப்போட ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒன்று நீங்கள் தான் ஓனர், நீங்கள் இந்த சென்ஸ் அந்த ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற யாராவது ஒருத்தரோட பெயரில் தான் அந்த வீடு இருக்குது அப்படின்னா ஓன்டு அப்படின்னு வரும். இல்லை இப்போதைக்கு நாங்கள் ரெண்ட் கொடுத்து இருக்கோம், ஆனால் எங்கள் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர், எங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருத்தர் பெயரில் வேறு எங்கேயாவது சொந்த வீடு இருந்தால் இரண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இருக்கிறதே வாடகை வீடு, எங்கள் குடும்ப உறுப்பினர் யார் பேர்லேயும் வேறு எங்கேயும் சொந்த வீடு இல்லை அப்படின்னா நீங்கள் மூணாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இல்லை நான் என்னோடய உறவினரோட வீட்டில் தங்கியிருக்கேன், குடும்பமாக எங்கள் உறவினர் வீட்டில் தங்கியிருக்கோம் அல்லது கம்பெனி கொடுத்த குவார்ட்டர்ஸில் தங்கியிருக்கேன், அதுக்குன்னு எனக்கு அலவன்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கறதில்ல அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நாலாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டுவெல்லிங் ரூம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. டுவெல்லிங் ரூம்ஸ்னு கேட்டால் நீங்கள் வெறுமனே 3BHK 2BHKங்கிற அடிப்படையில் வெறும் பெட்ரூமை மட்டும் கணக்கில் எடுக்கக்கூடாது. மொத்தமாக இருக்கக்கூடிய அறைகளில் நம்மளோட கிச்சனையும் ரெஸ்ட் ரூம்ஸையும் தவிர்த்துக்கிட்டு மீதம் இருக்கிற அறைகள் எத்தனையோ அத்தனை அறைகளை நாம் உள்ளீடு செய்யணும். ஸோ ஒன்ஸ் அதை முடித்ததுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை சொல்லியிருந்தீங்களோ அவங்களில் எத்தனை பேர் கணவன் மனைவியாகவே அங்கே இருக்கிறாங்க, கப்பிலாகவே இருக்கிறாங்க. சில நேரங்களில் கணவன் வெளியூரில் இருக்கிறாங்க, மனைவி மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா கணவனை குடும்ப உறுப்பினர் பட்டியலே நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அப்போ இங்கே குடும்ப உறுப்பினர்னு யாரெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறோமோ அவர்களில் எத்தனை பேர் திருமணமானவர்கள், இங்கே கப்புல் அப்படின்னு கேட்டிருக்கிறனால ஜோடி அப்படிங்கிறதுனால அதையே நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான தரவை நாம் உள்ளீடு செய்யணும். இதை சரியாக முடிச்ச விட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போவும் கன்ஃபர்மேஷன் கேட்கும். இந்த கன்ஃபர்மேஷனில் நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம குடிநீர் வசதி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகள் பற்றின கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். இதுக்கும் கவனமாக நாம் பதிலளிக்கணும். மெயின் சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது எங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய குடிநீருக்கான மூல ஆதாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம வீட்டுக்கு வர்றது டேப் வாட்டர் ஃப்ரம் ட்ரீட்டட் சோர்ஸா, ட்ராப் வாட்டர் ஃப்ரம் அன்ட்ரீட்டட் சோர்ஸா, அல்லது நான் வெல் தான் பயன்படுத்துகிறேன்னா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டேப் வாட்டர் ஃப்ரம் ட்ரீட்டட் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால நாம் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்கவுங்க வீட்டுக்கு என்ன வசதியோ அதை நீங்கள் அதை சரியாக தேர்வு செய்யுங்க.
இந்த குடிநீர் வசதி எனக்கு வீட்டுக்கு உள்ளேயே வருதா, வீட்டுக்கு வெளியில வருதா? இந்த வீட்டுக்கு உள்ளயா, வெளியிலயா அப்படிங்கிறது இந்த ஊரக பகுதியா இருக்கிறவங்களுக்கு 500 மீட்டர்னும், சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 100 மீட்டர்னும் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து நியர் த பிரிமிசஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். என்னோட காம்பவுண்டுக்குள்ளேயே வருது அப்படின்னா, வித்தின் த பிரிமிசஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா எவே அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட்டிங்னு கேட்டிருக்காங்க. இதில சிலரு நான் எலக்ட்ரிசிட்டியும் வச்சிருக்கேன், சோலாரும் வச்சிருக்கேன். நான் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்தா, அவங்க பயன்பாட்டில எதை பிரதானமா அதிகமா பயன்படுத்துறாங்களோ, அத அவங்க தேர்வு செஞ்சுக்கலாம். அதே மாரி கழிவறை வசதி சார்ந்த ஒரு கேள்வி இருக்கு. இதில குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்துற மாதிரி இருக்கா? அல்லது 2, 3 குடும்பங்கள் சேர்ந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கா? அல்லது பொது கழிவறை தானா? இல்ல கழிவறை வசதியே இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ, அதுக்கான பதில சரியா தேர்வு செய்யுங்க. அதே மாதிரி கழிவறை என்ன வகையான கழிவறை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ, அதில மெயினா நமக்கு தமிழ்நாட்டில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கீழ இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு வரவே வராது. மேல இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒண்ணா தான் இருக்கும். அது என்ன வகைன்னு பார்த்து நீங்க அத சரியா செலக்ட் பண்ணுங்க. வேஸ்ட் வாட்டர் அவுட்லெட் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்ல பாத்திரம் கழுவுற தண்ணீர், குளியல் அறையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய தண்ணீர், இவையெல்லாம் வெளியேற்றப்படுவதற்குனா நம்ம வீட்ல இருந்து மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருந்து வெளியில ஏறி அதைய கார்ப்பரேஷன்லயோ இல்ல பஞ்சாயத்துலயோ அதை வெளியேற்றுவதற்கு அவங்க என்ன மாரியான வசதியை ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. ஸோ, அத நீங்க சரியா செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நமக்கு குளியல் அறை வசதி இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு உண்டான பதில தேர்வு செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த கேள்வி கவனத்துக்குரிய கேள்வி. எல்பிஜி கனெக்ஷன் இருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. எல்பிஜி கனெக்ஷன் உங்க பெயர்லயோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் பெயர்லயோ இருந்தா, நீங்க ஆஸ் எல்பிஜி கனெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும். நம்ம குடும்ப உறுப்பினர் யார் பெயர்லயும் இல்ல, ஆனாலும் நீங்க எல்பிஜிய மாமனார், மாமியார் யாரோ ஒருத்தர் பெயர்ல அவங்கவங்க குடும்ப உறுப்பினரா இல்லாத பட்சத்தில நீங்க பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா, உங்க குடும்ப உறுப்பினர் யார் பெயர்லயும் இல்ல அப்படின்னா, நீங்க நோ அப்படின்னு தான் செலக்ட் பண்ணணும். ஸோ, இதில குக்கிங் இன் கிச்சன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நாம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலயும் ஆஸ் எல்பிஜி கனெக்ஷன்னா கிச்சன்ல சமைக்கிறாங்களா? வீட்ல ஒரு பகுதிக்குள்ள கிச்சன் மாரி ட்ரீட் பண்ணி சமைக்கிறாங்களா? வீட்டுக்கு வெளியிலயா? அப்படிங்கிறதையும் 2யும் சேர்த்தா இந்த ஒரே கேள்வியா கேட்டிருக்காங்க. அதையும் கவனமா நாம பூர்த்தி செய்யணும். அதுக்கப்புறம் குக் பண்றதுக்கு என்ன ஃபியூயல் யூஸ் பண்றாங்க? ஸோ, இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்பிஜி, கெரசின் அந்த எலக்ட்ரிசிட்டி இந்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். சில நேரங்கள்ல எலக்ட்ரிசிட்டியில யூஸ் பண்ணுவேன். சில நேரங்கள்ல எல்பிஜில யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாலும், பிரதானமா பெரும்பாலும் எதுல யூஸ் பண்ணுவீங்களோ, அத மென்ஷன் பண்ணணும். ஒருவேளை மேல எல்பிஜி கனெக்ஷன் இல்ல அப்படின்னு போட்டாலும் கூட, நீங்க வேற யார் பெயர்லயாவது இருக்கிற எல்பிஜி கனெக்ஷன உங்க சமையல் பயன்பாட்டுக்கு நீங்க பயன்படுத்தினாலும், இங்க எல்பிஜின்னு நீங்க இப்ப தாராளமா போட்டுக்கலாம். மேல் கேள்விக்கும், கீழ் கேள்விக்கும் சம்பந்தம் இல்லை. இத சரியா முடிச்சிட்டீங்க அப்படின்னா, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி, எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ, இப்போ கடைசியா நமக்கு அடிப்படையா நம்ம என்ன வசதிகள் வீட்ல இருக்கு அப்படிங்கிற கேள்வியோட இந்த செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் ஆகும். ரேடியோ அல்லது டிரான்சிஸ்டர் இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது நம்ம பாரம்பரியமா இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஸ்டர் ரேடியோ செட்டே இருக்கா? அல்லது எனக்கு மொபைல்லயோ, ஸ்மார்ட் ஃபோன்லயோ அந்த ரேடியோ வசதி இருக்கா? இல்ல வேற ஏதாவது ஒரு கருவியில ரேடியோவ நான் பயன்படுத்துறேனா? மொபைல் ஃபோன்ல ரேடியோ இருக்கும். ஆனா நாம பயன்படுத்துறோமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படிங்கிறதுனால, நாம ரேடியோவ பயன்படுத்தும் பட்சத்தில் இவற்றில் ஏதேனும் ஒன்றை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம். இந்த எனி அதர் டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கார்ல இருக்கும். வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேற ஏதாவது டிவைஸஸ்ல இருக்கும். ஸோ, இதில நீங்க எதில பயன்படுத்துறீங்களோ, அத செலக்ட் பண்ணலாம். நான் ரேடியோவே பயன்படுத்துறது இல்ல அப்படின்னா, நீங்க நோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலிவிஷன் தொடர்பான ஒரு கேள்வி. இதில டிடிஹெச்சும் வச்சிருப்பாங்க, கேபிள் கனெக்ஷனும் வச்சிருப்பாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, பெரும்பாலும் நீங்க எதில யூஸ் பண்றீங்களோ, அது அப்படின்னு வரும். இதில பார்த்தா டிடிஹெச் அப்படிங்கிறது கேபிள விட விலை உயர்வு அப்படின்னா, டிடிஹெச் அப்படிங்கிறத தேர்வு செய்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது பொருந்துமோ, நீங்க அத தேர்வு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்டர்நெட் வசதி குறித்த ஒரு கேள்வி இருக்கு. நீங்க இன்டர்நெட்ட எதில பயன்படுத்துறீங்க? லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் பயன்படுத்துறீங்களா? அல்லது மொபைல் ஃபோன்ல இன்டர்நெட் பயன்படுத்துறீங்களா? அல்லது வேறு ஏனும் கருவிகள்ல இன்டர்நெட் பயன்படுத்துறீங்களா? அப்படின்னு இருக்கும். ஸோ, நீங்க மொபைல்லையும் பயன்படுத்துவேன், லேப்டாப்லயும் பயன்படுத்துவேன் அப்படின்னா, அதில எது பிரதானமா இருக்கோ, நீங்க அத தேர்வு செஞ்சுக்குங்க.
இதுக்கு அடுத்த கேள்வி, லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நீங்க லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் இருக்குன்னு போடலாம். ஆனா இன்டர்நெட் இல்லாம கூட இருந்திருக்கலாம். அதனால மேல் கேள்வியோட கீழ் கேள்விய நீங்க குழப்பிக்க தேவையில்லை. இன்டர்நெட் பயன்படுத்தாமையும் ஒருவர் லேப்டாப்பை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால இருக்குதுன்னா எஸ்ன்னு போடுங்க. ஆனா இன்டர்நெட் நான் வந்து மொபைல்ல மட்டும் தான் பயன்படுத்துவேன் அப்படின்னா, நீங்க அங்க மொபைல்னு போடலாம். மேல் கேள்விக்கும் கீழ் கேள்விக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அதே மாதிரி லேண்ட்லைன் இருக்கா? இல்ல மொபைல் ஃபோன் இருக்கா? மொபைல் ஃபோன்லயே ஸ்மார்ட் ஃபோனா? பேசிக் ஃபோனா? அல்லது 2மே இருக்கா? அல்லது நோ. ஸோ இந்த 2மே அப்படிங்கிறது லேண்ட்லைனும் இருந்து மொபைலும் இருந்தா செலக்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா 2மே இல்லன்னா நோ செலக்ட் பண்ணணும். அல்லது இதில எது அப்ளிகபிளோ அத செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி பைசைக்கிள், ஸ்கூட்டர் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. பைசைக்கிள் இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு 2 வீலர் மோட்டார் சைக்கிள் இருந்தாலோ அல்லது 2மே இருந்தா போத்ன்னு செலக்ட் பண்ணுங்க. எதுவுமே இல்லன்னா நன் செலக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி கார், ஜீப் அல்லது வேன் இருக்கு அப்படின்னா எஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்க. இது ஃபைனல் கேள்வியா, உங்க குடும்பத்தில நீங்க சமைக்கிறதுக்கு அதிகமா பயன்படுத்துற தானியம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில நீங்க ஒண்ணொண்ணையுமே பயன்படுத்துவீங்கன்னா கூட, பிரதானமா எத பயன்படுத்துவீங்களோ, அத உள்ளீடு செய்யுங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன குடுத்து, எஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ இங்க உங்கனால ப்ரிவ்யூ பார்க்க முடியும். நீங்க எதெல்லாம் தேர்வு செஞ்சிருக்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் ஒரு ப்ரிவ்யூவா நம்மனால பார்க்க முடியும். இது முடிச்ச விட்டு நீங்க டிராஃப்ட் பண்ணலாம் அல்லது ஃபைனல் சப்மிட்ன்னு குடுக்கலாம். கன்ஃபர்மேஷன் எஸ்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெச்ல தொடங்கி ஒரு 11 இலக்க எண், ஆக மொத்தம் ஒரு 12 டிஜிட் நம்பர். இத நீங்க இந்த செல்ஃப் எனுமரேஷன் பண்றதுக்கு எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணீங்களோ, அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் ஆவும், ஒருவேளை இமெயில் ஐடி குடுத்திருந்தீங்கன்னா, அந்த இமெயில் ஐடிக்கும் அனுப்பப்பட்டிருக்கும். மிக முக்கியமானது, இந்த செல்ஃப் எனுமரேஷன நம்ம வெற்றிகரமா நிறைவு செஞ்சுட்டோம். ஆனாலும் கூட ஆகஸ்ட் 1லிருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் ஏதேனும் ஒரு அரசு ஊழியர் அல்லது பள்ளி ஆசிரியர் நம்ம வீட்டிற்கு சென்சஸ் பணத்தின கணக்கெடுக்கிறதுக்கு கண்டிப்பா வருவாங்க. வரும்போது அவங்க கிட்ட நான் செல்ஃப் எனுமரேஷன கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த ஐடிய குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க மொபைல்ல இருக்கிற ஆப்ல இந்த ஐடிய வெரிஃபை பண்ணி நம்ம டேட்டாவ அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ இந்த ஐடிய தயவு செஞ்சு வீட்ல யார் இருப்பாங்களோ அவங்க கிட்ட குடுத்து வைங்க. அப்பதான் ஊழியர் வரும்போது இந்த ஐடிய அவங்க கிட்ட குடுக்க முடியும். ஒருவேளை நீங்க செல்ஃப் எனுமரேஷன கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆனா ஐடிய ஊழியர் வரும்போது உங்கனால குடுக்க முடியலன்னா, இந்த செல்ஃப் எனுமரேஷன் பண்ணது வீணா போயிரும். மீண்டும் ஊழியர் அவங்களாவே 34 கேள்விகளையும் மீண்டும் அவங்களோட ஆப்ல போடுற மாதிரி ஆயிரும். அதனால இந்த ஐடிய பத்திரமா எடுத்து வைங்க. ஊழியர் வீட்டுக்கு வரும்போது இந்த ஐடிய அவங்க கிட்ட குடுங்க. வீட்ல ஒருத்தர் இந்த செல்ஃப் எனுமரேஷன பண்ணாலே போதும். குடும்பத்தின் சார்பில் ஒருவர் பண்ணாலே போதும் அப்படிங்கிறதுனால, ஒரே வீட்ல நெறைய பேரு செல்ஃப் எனுமரேஷன் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. செல்ஃப் எனுமரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்மளோட கடமை அப்படிங்கிறத மனசுல எடுத்துக்கிட்டு, களத்துல வரக்கூடிய அதிகாரி அல்லது ஊழியர்களோட இந்த வேலை பளுவ இது எளிமைப்படுத்துது அப்படிங்கிறதுனால, நாம் அனைவரும் செல்ஃப் எனுமரேஷனை செய்வோம். குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் இதை செய்யலாம். செய்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் செல்ஃப் எனுமரேஷன் செய்துவிட்டோம் என்பதை தெரிவித்து இந்த ஐடியை அவர்களோடு பகிரலாம். ஏனைய நண்பர்களையும் செல்ஃப் எனுமரேஷன் செய்வதற்கு ஊக்கப்படுத்தலாம். இதுவே நம் நாட்டிற்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கிய பங்களிப்பாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.